இதுதாங்க கோவிலினுடைய நுழைவு வாயில். இது பக்கத்திலேயே இந்த இடத்துல இந்த கோவில் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன மாதிரியான பூஜைகள் நடக்குது அப்படின்றத இந்த இடத்துல போர்டு வச்சுருந்தாங்க. இங்கேயே உங்களுக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கேயே வைக்கிறாங்க. இதுதாங்க அந்த ஹயக்ரீவர் கோவிலுக்கு போகிற வழி. இந்த மலை மேலே தான் அந்த ஹயக்ரீவருக்குன்னு தனியாக சன்னதி இருக்குது. தேவநாத சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு மேலே போவோம். இந்த கோவிலில் துலாபாரம் காணிக்கை எப்படி பண்ணணும், அதற்கான வழிமுறை என்ன, அதை பற்றின அனைத்து விவரப்பட்டியலும் இந்த இடத்துல போட்டிருந்தாங்க. அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆதிசேஷன் தன்னுடைய வாளினால் உருவாக்கப்பட்ட கிணறு அப்படின்னு சொல்லப்படுற இந்த சேஷ கிணறு இந்த இடத்துல இருக்குங்க. இந்த இடத்துல நாகதோஷம் மற்ற எந்த தோஷம் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அதற்கு தேவையான பரிகாரங்கள் பண்ணா அனைத்தும் விலகி நன்மை நடக்கும் அப்படின்றது இங்க வர பக்தர்களோட நம்பிக்கையா இருக்கு. சேஷாஜித்தான் பேரு. பெருமாள் வந்து ஆதிசேஷன் தீர்த்தம் கேட்கிறார். ஆதிசேஷன் வாழால் அடித்து உண்டு பண்ண கிணறு இது. எந்த பெருமாள் கோவில்லையும் இல்லாத ஒரு சிறப்பா இந்த கோவில்ல கருடாழ்வார் கையை கட்டிக்கிட்டு காட்சி கொடுக்கறது இந்த கோவிலினுடைய மற்றொரு சிறப்பா அமையுதுங்க. இந்த கோவிலுக்கு எதிரிலேயே இந்த மலை இருக்கு. ஒரு சின்ன மலை தாங்க, ஒரு 50 படிக்கிட்டு தான் இருக்கும். வயசானவங்க கொஞ்சம் பொறுமையா ஏறிடலாம் அந்த மலை மேல. இந்த மலையானது அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிக்கிட்டு போகும்பொழுது அதிலிருந்து பெயர்ந்து விழுந்த ஒரு சிறு துண்டு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க. தமிழகம் மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேயே இதுதான் முதல்ல ஹயக்ரீவருக்குன்னு ஒரு தனி கோவில் உருவானது இந்த திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலினுடைய இந்த மலை மேல தான்.